மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நான் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சாலே மருந்து மாத்திரை போட்டுட்டு தான் நான் அடுத்த வேலை பார்க்கணும். அப்போ தான் என்னால் வீட்டில் பிள்ளைங்களுக்கு, குடும்பத்துக்கு வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேன். இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களாகட்டுங்க, அவங்கெல்லாம் எழுந்து நடமாடணும், அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அற்புதமான மரணம் பயத்தை நீக்கக்கூடிய, ஆயுள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சிவ மந்திரம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை படிச்சுட்டு சாப்பிடலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் நின்று இந்த மந்திரத்தை ஒரு மனதோடு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கலாம். இந்த மாதிரி மந்திரத்தை தினந்தோறும் சொல்ல 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 கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட தீராத நோய்களும் தீர ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த மரண பயம் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நாம் எழுந்து நடமாடலாங்க. அற்புதமான இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். திங்கட்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் அங்கேயே உட்காந்து சொல்லலாங்க. யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கோ அவங்களுடைய பேரில் வில்வேலை அர்ச்சனை சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அத்தனையும் தீரும். நமக்கு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.